ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஒன்று அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னொன்று அதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம நார்மல் ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஏதாவது நடுவில் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கும்போது அதிக செலவு வந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் பயம் வந்து இருக்குது. அதனாலேயே அந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறதும் கிடையாது, அது சம்மந்தம் வீடியோஸை பார்க்கறதும் கிடையாது. இன்னைக்கு நான் வச்சிருக்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ஓப்பன் அப்படின்ற ஃபோன். இந்த ஃபோனை 7 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோல்டபுள் ஃபோனை வாங்கலனா கூட இதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ரேட் எல்லாம் குறைஞ்சி வரும்போது நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு ஃபோல்டபுள் அப்படின்றதுனால இதோடைய டிசைன் மற்றும் பில்டுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீன் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனும் சேர்ந்து ஃப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் லேயர் தின்னாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி நார்மலாக இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஃபோனில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சென்டர் ஏரியா இருக்குல்ல, இதில் வந்து ஹிஞ்ச் வர்றதுனால இந்த இடத்துல வந்து க்ரீஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி அடிக்கடி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கை இப்படி வைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளமாக மேடாக வந்து தெரியும். ஸோ இப்படி தெரியறதுனால எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் மேலே நமக்கு வந்து ஒரு மாதிரி பள்ள மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் போது அது ஒரிஜினலாக ஒரு டிஸ்பிளே மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோல்டபுள்ஸில் இந்த பிரச்சனை வந்து இருந்தது. பட் இங்கே நிறையாவே அதை ரெடியூஸ் பண்ணி அந்த க்ரீஸ் வந்து பெரிய லெவலில் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறது தான் இந்த OnePlus ஓப்பனில் ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லுவேன். ஸோ இது இன்சைடில் மட்டும் இல்லை, அவுட் சைட்லேயே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செராமிக் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செராமிக் கார்டு அப்படின்றது கார்னிங் கொரில்லா கிளாஸ் பிக்டஸோட 20% மோர் தென் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த அவுட்டர் ஃப்ரேம் மற்றும் சேசிஸை பொறுத்தளவில் இது வந்து ஒரு மெட்டலில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட் மாலிப்டினம் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் உள்ள அந்த ஹிஞ்சஸ் இருக்கிற ஏரியாலலாம் வந்து டைட்டானியம் அலாயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பலவிதமான மெட்டல்ஸை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல்ஸை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த சைடு ஃப்ரேம் எல்லாமே மெட்டல் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஒரு லைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அவுட்டரில். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் சின்ன ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ஃப்ரேம் மாதிரி. இது இல்லாமல் இந்த ஃபோன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக உள்ள வந்து கார்பன் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஏரோஸ்பேஸ் கிரேட் மெட்டலும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கலவையான பல விஷயங்களை யூஸ் பண்ணி இந்த ஃபோனோட வெயிட்டை வந்து கிட்டத்தட்ட 239 கிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 239 அப்படிங்கும்போது ஒரு நார்மலான ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்துருக்கும், கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருந்தது அப்படின்னா. ஸோ அந்த அளவில் ஒரு பெரிய ஃபோல்டு ஃபோனை கொடுத்துருக்கிறதுன்றது ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது இது ஓப்பனில் இருக்கும்போது 5.9 mm தான் இருக்குது. அது மாதிரி இதோட க்ளோஸில் இருக்கும்போது இப்படி க்ளோஸ் பண்ணுறோம்ல, இப்போ பார்க்கும்போது இது வந்து 11.9 mm வந்து இருக்குது. இது இல்லாமல் இதில் IPX4 வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லைட்டாக வந்து தூரல் மாதிரியான விஷயங்களோ இல்லை தூசி எது லைட்டாக போட்டாலோ இந்த ப்ராப்ளம் வராது. அப்படியே ஃபோனோட ரியர் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கேமரா செட்டப், அது இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து இருக்குது. இது இல்லாமல் ஒரு கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க வேரியன்ட் வந்து கிரீன் கலரில் உள்ள வேரியன்ட், இங்கே வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் பிளாக் கலர் வேரியன்ட் வந்து வாங்கினீங்கன்னா அங்கே வந்து வீகன் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இதோட பில்டுன்னு பார்க்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த டிஸ்பிளேக்கு எதுவும் டேமேஜ் வருமானு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை அப்படின்றாங்க OnePlus. ஏன்னா நம்ம இதை 10 லட்சம் தடவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 தடவை வச்சாலும் அவங்களோட கணக்கு படி 10 வருஷம் வருன்றாங்க. நம்ம கணக்கு போனால் கிட்டத்தட்ட 30 வருஷம் வருது. ஸோ ஒரு 10 வருஷம் அப்படிங்கும் பொழுது அது ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை, அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் இருந்தால் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து இருக்கும். இந்த கார்னரில் இந்த இடத்துல ஹிஞ்சு கிட்ட ஒரு கேப் இருக்கும். அந்த ஹிஞ்சுக்குள்ளே ஏதாவது தூசிகளோ இல்லை வேறு ஏதாவது மண்ணு மாதிரியான ஏதோ உள்ளே போயிருந்ததுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுன வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. இது வந்து இந்த ஃபோல்டில் ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 2 டிஸ்பிளேயுமே கிட்டத்தட்ட ஒரே டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சைஸ் மட்டும் தான் வேரி ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.82 இன்ச் இருக்குது. அது மாதிரி சின்ன டிஸ்பிளே பண்ணால் 6.31 இன்ச் வந்து இருக்குது. ரெண்டுமே LTPO3 OLED டிஸ்பிளேன்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1400 நிட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2800 நிட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து அவுட்டோரில் ரொம்ப வெளிச்சம் வந்து வரும்போது அதுவாக பீக் போகல அந்த அளவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெயிலில் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வந்து வரல. அது மாதிரி இந்த டிஸ்பிளேஸில் 10 பிட் கலர் டெப்த் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால 8 பிட்லேருந்து 10 பிட்டுக்கு நல்லா வித்தியாசங்கள் வந்து இருக்கும். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த 10 பிட் அப்படிங்கும்போது கலர் குவாலிட்டி நல்லா இருக்குது, அக்யூரசி நல்லா இருக்குது, கலர் ரிப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இது 2 டிஸ்பிளேலுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கிறது இங்கே இன்னும் சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அவன் ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரை
120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அது அடாப்டிவாக நம்மளால் மாற்றிக்க முடியுது. ஸோ ரெண்டு டிஸ்பிளேயுமே வந்து 2K ரிசொல்யூஷன் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஆக மொத்தம் டிஸ்பிளேல எந்த விதமான குறையுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு டிஸ்பிளேயுமே வேறு மாதிரியான ஸ்பெக் கொடுத்து இது ஒரு டைப் அது ஒரு டைப் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு டிஸ்பிளேக்குமே ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ், அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெண்டு டிஸ்பிளே இருக்குது அப்படின்றது இந்த ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன். பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டியர் டவுனில் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன பேட்டரி ஒன்றும் பெரிய பேட்டரி ஒன்றும் ரெண்டு சேர்த்து 4805 mAh தான் வந்து இருக்குது. இது வந்து அதிகபட்சமாக சார்ஜிங் பார்க்கும்போது 67 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 80 வாட் சார்ஜர் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு 50 நிமிஷம் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்குது. ஓரளவு நீங்கள் 15 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 45% வந்து சார்ஜ் வந்து ஏறுது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங் ஸ்பீட் இந்த மாதிரி ஃபோல்டபுளில். ஸோ சார்ஜிங்கில் ஒரு குறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து எந்த சப்போர்ட்டும் வந்து கொடுக்கல. அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப ப்ரீமியமாக இருந்திருக்கும். பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபோல்டபுள் இந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து 1 day பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா பெரிய டிஸ்பிளே கூட இருக்குதுல்ல, அதுக்கே இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் OnePlus வந்து பாராட்டலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. இதுக்காக இங்கே 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன்லையும் இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ 3 ஸ்பீக்கரும் சேர்ந்து ஒரு ஸ்பேஷியல் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. சவுண்ட் குவாலிட்டி எக்ஸலண்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் டிவியில் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் நல்லா எஃபெக்ட் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்லாம் கூட இங்கே வந்து நம்மளால் இது பண்ண முடியுது. இந்த ஃபோனுக்கு நல்ல ஒரு சவுண்டாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 2 அப்படின்ற ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 4 nanometerல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். போன வருஷம் லான்ச் ஆனதுன்றதுனால அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லேக் வந்து பெரிய லெவலில் வந்து இல்லை. அதே மாதிரி இந்த இதில் 2 டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சின்ன டிஸ்பிளே விளாடும் போது ஒரு மாதிரியும் பெரிய டிஸ்பிளே விளாடும் போது ஒரு மாதிரிலாம் இல்லை. பெரிய டிஸ்பிளேல நீங்கள் கேம்லாம் ப்ளே பண்ணும் போதும் லேக் இல்லாமல் தான் வந்து இருக்குது. அது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது இது மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும் போதெல்லாம் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் ஸ்கோரை பொறுத்தவரை 11,96,075 அப்படின்ற ஸ்கோர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மாதிரி த்ராட்லிங் டெஸ்ட் இதை பண்ணும்போது 82% வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி 3D பெஞ்ச் மார்க்கில் சோலார் பை டெஸ்ட் வந்து பண்ணும்போது 5338 அப்படின்ற ஸ்கோர் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததான் முக்கியமாக இதில் ஹீட்டிங் பிரச்சனை எதுவும் இருக்கா கேமிங் விளாடும் போது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஹீட்டிங் பிரச்சனை பெரிய லெவலில் எதுவும் இல்லை. லைட்டான வார்ம் இருக்குது. அது எல்லா ஃபோன்ஸ்லையும் வரக்கூடியது தான். ஃப்ரேம் ரேட்டை பொறுத்தளவில் BGMIல நமக்கு 90 ஃப்ரேம் பர் செகண்டும், அது மாதிரி ஆஸ்பால்ட் 9ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து கிடைக்குது. BGMIல எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதுலேயும் எந்த குறையுமே இல்லை. நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்தவரை இதில் 16 GB ரேம் மற்றும் 512 GB ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேமை பொறுத்தவரை LTDDR5 ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜோட டைப்பை பொறுத்தவரை UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக இதில் செக்யூரிட்டிக்காக சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு உள்ளதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அடுத்ததாக இப்போ இந்த ஃபோனுடைய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ ஃபோல்டபுள் தானே, கேமரா ஏதோ போனால் போகுதுன்ற மாதிரி போடாமல் கேமராவிலையும் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. 3 கேமராஸ் வந்து ரியர் சைடில் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து இதில் வந்து பிரைமரி கேமராவா 48 மெகாபிக்சலில் ஒரு 24 mm லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 64 மெகாபிக்சலில் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து 70 mm சப்போர்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 48 மெகாபிக்சலில் ஒரு 14 mm அல்ட்ரா வைட் லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து மேக்ரோவும் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 கேமரா பற்றியும் நம்ம ரிவ்யூ வந்து ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ தான் வந்து பண்ணணும். ஸோ நான் பெருசாக டீட்டெயில் பண்ணாமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நேச்சுரலான டோன் வந்து கிடைக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் வந்து இருக்குது. அதே மாதிரி லோ லைட்டில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிக்சரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் வந்து நோட் பண்ண முடியுது. அதே மாதிரி விசிபிள் நாய்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சுமே ரொம்ப வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே அப்படியே வந்து டெலஃபோட்டோ லென்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஓம்னிவிஷனுடைய OV64B அப்படின்ற ஒரு சென்சர் இது. ஸோ இதில் நம்ம 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமும், அது மாதிரி வந்து 6x வரைக்கும் நீங்கள் சென்சர் ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டாப் நாச்சாக வந்து இருக்குன்னு சொல்லுவேன். நோ நாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நாய்ஸ் இல்லாத ஒரு ஃபோட்டோ நம்மளால் எடுக்க முடியுது. இது இல்லாமல் 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பெரிய லெவலில் குறைகள் சொல்கிற அளவுக்கு இல்லை. செல்ஃபி கேமராஸை பொறுத்தவரை 2 கேமராஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுமே வந்து அல்ட்ரா வைட் சென்சர் அப்படின்றதுனால நம்மளால் ஈஸியாக வந்து வைடான கவரேஜ் நமக்கு வந்து கிடைக்குது. அது மாதிரி ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் நம்ம எடுக்கிற செல்ஃபிஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. அந்த அவுட்டர் டிஸ்பிளேல இருக்கிற அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது.
அங்கே வந்து ஒரு டைனமிக் ரேஞ்சோ பெரிய லெவலில் டீட்டெயிலிங் வந்து கிடைக்கல அவுட்டர் டிஸ்பிளேல இருக்க அந்த செல்ஃபி கேமராவில். ஸோ இந்த கேமராவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அவசியமே அது இல்லை. நீங்கள் இந்த மோடில் வச்சுருக்கும் போது ஏதாவது வீடியோ கால் வருது அப்படின்னா அப்போ மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். ஏன் அப்படின்னா இந்த கேமராவை நம்ம செல்ஃபி எடுக்கும்போது இந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபி எடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸோட வீடியோஸ் அப்படின்றதுமே ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு கேமராவுக்கும் ஒரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான இதில் நான் சொல்ல வர்றது பிரைமரி சென்சர் 48 மெகாபிக்சல் இருக்குது பார்த்தீங்கன்னா சோனி சென்சர். அந்த சென்சரில் வந்து HDR டால்பி விஷனில் நீங்கள் அவங்களால வீடியோ எடுத்துக்க முடியும். அந்த சென்சரில் மட்டும் நீங்கள் வேறு சென்சரில் எல்லாம் HDR மூலம் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த HDR டால்பி விஷன் மோடில் மட்டும் உங்களுக்கு 4K 30 fps தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஓவரால் இந்த கேமரா சைட்லையுமே இவங்க வந்து தாறுமாறு பண்ணணுன்ற மாதிரியே முடிவு பண்ணி 3 கிரேட்டான சென்சர்ஸை பின்னாடி வச்சு அது இல்லாமல் 2 செல்ஃபி கேமராலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்க OS. ஸோ இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போது இது ஆக்சிஜன் OS 13லையும் அது மாதிரி இது வந்து ஆண்ட்ராய்டு 13 தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு கரண்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 14 அப்டேட் இதில் இருக்குது. அதுமாதிரி ஆண்ட்ராய்டு 14 இதுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா அப்படி டுவல் ஸ்க்ரீனை பெருசாக வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்க்ரீனை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது பாருங்கள். ஸோ அப்போ வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைடு மெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு சைடு மெசேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் மோடுக்கு இதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் மோட்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தேர்ட் அப்ளிகேஷனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தேர்ட் அப்ளிகேஷன் ஒரு ஓப்பன் ஆயிரும். சூப்பராக நீங்கள் ஒரே நேரத்தில் 3 அப்ளிகேஷன்ஸை அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஹேங் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது, ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஒரு செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டைம் அப்படியே க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிருமானா க்ளோஸ் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலையில் வந்து ஒரு இடத்துல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப், ஜிமெயில், இன்னொரு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 அப்ளிகேஷன் உங்களை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா கூட அந்த ஓரத்தில் அந்த அப்ளிகேஷனுடைய இதை காட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு கூட திடீர்னு வந்து இந்த 3 அப்ளிகேஷனை திரும்ப நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்க அந்த ஐக்கான ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அட் அ டைமில் அந்த 3 அப்ளிகேஷன் ஒரே இடத்துல வந்துடும். ஈஸியாக உங்களால் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே இந்த கார்னரில் நீங்கள் இந்த பாட்டமில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் டேப் பண்ணி கொஞ்சம் நேரம் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கனாலே அந்த டாஸ்க் பார் அப்பியர் ஆயிரும். திரும்ப நீங்கள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப டிஸப்பியரும் ஆயிரும். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் இருக்கும்பொழுது இந்த இடத்துல நான் அப்படி கார்னரில் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா டாஸ்க் பார் வந்துருச்சா, இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல ஆப் ட்ராயர் வந்துருச்சு. ஸோ இந்த ஆப் ட்ராயரை நான் யூடியூப்பில் இருக்கும் போதே ஓப்பன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மல்டி டாஸ்கிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இது இல்லாமல் இது ஆக்சிஜன் OS 14 வந்ததுனால இதில் ஃபைல் டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலையோ இல்லை ஃபோட்டோவையோ அப்படியே ட்ராக் பண்ணி உண்டே உள்ள அந்த ஃபைல் டாக்குள்ளே வந்து இப்படி உள்ள பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டரில் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபைல் டாக் வழியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் 2 அப்ளிகேஷன் ஒரே இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் போது இங்கே இருக்கிற ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கொண்டு இன்னொரு இதில் பேஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய போர்ட்ரேட் ஃபோட்டோவோ இல்லை உங்களுடைய ஃபேஸ் இருக்க மாதிரி ஃபோட்டோவோ நீங்கள் அதை கட் அவுட் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் நேரம் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கனாலே அழகாக வந்து கட் அவுட் ஆயிடுது. இது வந்து ஐஃபோன்லலாம் இந்த ஃபீச்சர் வந்து இருக்கும். ஸோ அதையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கட் அவுட் அப்படியே நீங்கள் உள்ள சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து ஸ்டிக்கர் மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டு யாருக்காவது அப்பப்போ நீங்கள் சென்ட் பண்ணணுன்னாலும் தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அந்த ஃபோனில் கனெக்டிவிட்டிக்காக Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.3 சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி NFC கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த ஃபோனில் IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். மேக்ஸிமம் 5G பேண்ட்ஸ் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் இதில் வந்து டுயல் சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இந்த ஃபோனில் eSIM சப்போர்ட்டும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சிம் கார்டுக்கு பதிலாக இன்னொரு eSIM நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் ரிசப்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. அது மாதிரி கால் குவாலிட்டியுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. மைக்ஸ் எல்லாமே நாய்ஸ் கேன்சலேஷன் இதெல்லாம் பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. 7 மாதத்துக்கு அப்புறமா இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கும் இந்த ஃபோனை வந்து வாங்கலாம்னு சில பேர் நினச்சிருப்பீங்க. சில பேர் இன்றைக்கி எதுக்கே அந்த ஃபோனை இனிமேல் எதுக்கு இதெல்லாம் வாங்க போகிறோன்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். OnePlus ஓப்பன் இன்றைக்குமே வந்து ஒருத்தான டிவைஸ் தான் இருக்குது. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம், 1,40,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் வந்து வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னோடியாக இந்த மாதிரி OnePlus நல்லாவே வந்து பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் நினைக்கல கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு விஷயம் சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.